ஹாய் கைஸ், இன்றைக்கி வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு எப்படி ஈஸியாக குஸ்கா ரெசிபி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து 2 கிளாஸ் வீட்டு அரிசி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணுன்னா பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி டொமேட்டோவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு 3 பட்டை 2 வந்து பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. நான் வெறும் 2 ஸ்பைசஸ் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை 2 மினிட்ஸ் போல் எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கோங்க. தென் அது நல்லா வறுத்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனை சேர்த்து பொன்னிறமாக வந்து வறுத்துக்கலாம். கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிட்டே இருக்கும்போது 2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கிளிப்ஸ் வந்து டெலீட் ஆகிட்டு இருக்குது, அதனால் என்னால் ஆட் பண்ண முடியல. ஸோ அதோட பச்சை வாசனை போன உடனே தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் வந்து 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் வேணுன்னா 3 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. ஸோ குஸ்காவுக்கு பார்த்தா மெயினாக புதினா தான் வேணும். நான் கடையில் கேட்டு பார்த்தேன், அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான். அது நல்லா வதங்கின பிறகு நம்ம 2 டீஸ்பூன் போல் கர்ட் சேர்த்துக்கலாம். கேர்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அண்டு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் பிஞ்ச் ஆஃப் போட்டாலே போதும். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். நான் கலருக்காக ரெட் ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனை போன பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். ஸோ நான் வந்து 2 கிளாஸ் அரிசிக்கு வந்து 4 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு வேணுன்னா இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு மூட வேணாம். ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் வந்து ஆஃப் பாயில் ஆகட்டும். நான் வந்து 10 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுட்டு ஆஃப்டர் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் குக்கர் மூடி போட்டு மூடினேன். ஸோ 2 விசில் மட்டும் விட்டால் போதும், சூப்பராக வந்து குஸ்கா ரெடி ஆகிடும். உங்களுக்கு தம் வேணுனாலும் கீழே அந்த பேன் வச்சு நீங்கள் மேலே வச்சுக்கலாம். ஸோ ப்ரெஷர் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அதுவாக ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ எனக்கு பசிச்சதுனால நான் இப்போவே ஏர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ குஸ்கா வந்து சூப்பராக வந்திருக்கு. நல்லா உதிரியாக எந்த ஒரு தண்ணி எதுவுமே இல்லாமல் கரெக்டான ஸ்டேஜில் வந்திருக்கு. ஸோ இது கூட ரைத்தா இல்லைனா எக் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி